ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 BHK அப்படிங்கிற ஒரு படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். இந்த படத்தை ஸ்ரீ கணேஷ் அப்படிங்கிறவர் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மீதா ரகுநாத், சைத்ரா, அப்புறம் வந்து யோகி பாபு அவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி த்ரீ ஒரு ஃபேமிலி 3 BHK வீடு வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட கனவாக இருக்குது. அந்த கனவுக்காக அந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ கஷ்டப்படுது, அவங்க எவ்வளோ உழைக்கிறாங்க, அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த வீடு வாங்கினாங்களா இல்லையா, அதோட ட்ராவல், அந்த ஜேர்னி தான் 3 BHK அப்படிங்கிறது. வீடுங்கிறது பெரும்பாலும் இந்த எல்லா சமூகத்துலேயுமே வீடு அப்படிங்கிறது ஒரு 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 பெரிய கனவாக தான் இருக்கும். அது இந்திய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு எமோஷ்னலி அட்டாச்சான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை ஒரு ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு குடும்பத் தலைவன் அதுக்காக வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதுக்காக எவ்வளோ உழைக்கிறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ட்ரெய்லர் ஃபுல்லாகவே அதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. அந்த ட்ரெய்லருக்கு பார்த்த மாதிரியே படமும் ஃபுல்லாகவே வந்து அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக கேரக்டர்ஸ் வந்து நான் பெருசாக எதுவுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத், சைத்ரா அவங்க 5 பேர் மட்டும் தான் படம் ஃபுல்லாகவே வராங்க. அதுலேயும் அந்த சைத்ராவும் மீதா ரகுநாத்தும் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் டைம் கம்மியானாலும், சித்தார்த், சரத்குமார், தேவயானி அவங்களுக்குள்ள மட்டும் தான் வருது. இவங்க 4 பேர், இவங்க 5 பேர். இவங்க இந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான். இதை தாண்டி சரத்குமாரோட தம்பியா ஒரு கேரக்டர் வருது. அப்புறம் சித்தார்த்தோட மேனேஜராக ஒரு கேரக்டர் வருது. ஃப்ரெண்டாக அந்தந்த இடத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் வருது. பட் ஆனால் அது எதுவுமே இது இல்லாமல் இந்த ஒரு 5 கேரக்டருக்குள்ளே நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ், அவங்களோட ஜேர்னி அது மட்டும் தான் ஸ்டோரியாக இருக்கிறதுனால அது மட்டும் தான் போகுது. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா, எமோஷ்னலி பல இடங்கள வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு அதான் ஒரு இந்த ஜென்ரேஷனில் இருந்தோ, இல்லை போன ஜென்ரேஷனில் இருந்தோ புதுசாக வீடு வாங்கினவங்க, இல்லை அந்த பற்றி அந்த எமோஷ்னலி தெரிஞ்சவங்க அப்படிங்கிறவங்க பார்க்குறப்ப இது கூட நல்லாவே கனெக்ட் ஆக முடியும். அப்படி இருக்கவங்க தான் இங்கே மேக்ஸிமம் ஒரு 70-80% இருப்பாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். அந்த வகையில் இது வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கு பெருசாக பிஜிஎம்லாம் ரொம்ப பெருசாக எங்கேயும் உறுத்துற மாதிரி இல்லை. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போச்சு. பால் டப்பாவோட அந்த ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. அந்த வகையிலையும் இது ஓகே தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து ஃபுல் லென்த்துமே, அதாவது ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்து எமோஷ்னலியே தான் கொண்டு போயிருந்தாங்க. அது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டடாக ஒரு மூவி எடுக்கிறாங்க, ஒரு மூவி பண்ணுறாங்க அப்படின்னா, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சாங்கன்னு தெரில. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அது காயறதுக்கு கூட கேப் தராமல் அடுத்தடுத்து எமோஷ்னல் சீன்ஸாக மட்டுமே தான் மேலே மேலே வந்துகிட்டே இருக்குது. அதை தாண்டி வந்து ஒரு ஒரு ஃபேமிலி படம்னாலே இந்த குட் நைட்லேருந்து, குடும்பஸ்தன்லேருந்து, அப்புறம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து எல்லா ஃபேமிலி ஓரியன்டட் மூவியுமே நம்ம ஒரு கொஞ்சம் காமெடியாகவே பார்த்து பழகிட்டோம். இது ஃபுல் லென்த்தாக ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாகவே இருக்கப்ப, அது வந்து எப்படி அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்து பார்க்குறப்ப ரொம்ப நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை. அதே மாதிரி அந்த ஃபேமிலி எல்லா எல்லா ஃபேமிலிக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஜேர்னி இருக்கும், இது இருக்கும். பட் ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுற ஆளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே அவங்க 24 ஹவர்ஸ் இதை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை மட்டுமே தான் இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்றாவும் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும். எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி தான் வெறும் எமோஷனல்ஸ் மட்டுமே, அதாவது இந்த வீட்டை பற்றின அதை மட்டுமே எடுத்து தொகுத்த டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இது வருது. அதான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி அவங்க ஜேர்னி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஜேர்னியில் அவங்களுக்கு எல்லாமே வரும். இவங்க ஒரு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அவங்க அதை தாண்டி வேறு ஏதாவது பார்ப்பாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு இதுவாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீடு வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து பையன் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. அடுத்தது ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து ட்ரை பண்ணுறப்போ ஒரு இஷ்யூ வந்துடுது. அதுக்கடுத்து ட்ரை பண்ணாங்க. அதுக்கடுத்து ஒரு இஷ்யூ வந்து அதுக்கடுத்து ட்ரை பண்ணாங்க. அதுக்கடுத்து ஒரு இஷ்யூ வந்துடுது. அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் அவங்க லைஃப் ஜேர்னி ஃபுல்லாகவே அவங்க ட்ரை பண்ணிட்டே வராங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது. அதனால் அவங்களுக்கு வாங்க முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியே தான் போகுது. அதனால் அவங்க லைஃப்பில் மற்ற ஜேர்னி எதுவுமே இல்லையா, எதுவுமே நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ
சூரிய வம்சம் படம் எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த சூரிய வம்சம் படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம டேவிட் ஃபின்ச்சர் படம் மாதிரி அது ஒரு இமேஜினேஷன், அது ஒரிஜினல் இல்ல அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, உண்மையாவே சின்ராஸும் அவர் ஒய்ஃபும் வந்து உருப்படாமயே போயிட்டாங்க. அவங்க வந்து அங்க வாழ வழி இல்லாம சென்னை வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்டோரி மாரியே தான் இருக்கு. சரத்குமார், தேவயானி இங்க வராங்க. வந்துட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியல. அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாவது வாங்கணும். நம்ம அவ்வளோ பெரிய அரண்மனை மாரி வீட்ல இருந்தோம். அங்கேயே வந்து இப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற மாரியான ஒரு இது தான் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொன்னு மெயினா இது பார்த்தீங்கன்னா, சித்தார்த் அவர் இவ்வளோ ஏஜ் இவ்வளோ இது அவர் பாடி மெயின்டெயின் பண்றாரு. அது நம்ம குறை சொல்ற மாரி இல்ல. பாடி எந்த எதுவுமே உடுத்தல ஸ்கூல் பையனா வரப்ப. பட் ஆனா ஃபேஸ் கட் அப்படியே காட்டி குடுத்துருது. ஃபேஸ் கட் வந்து அவர் ஸ்கூல் பையனா வெறும் அவர் பாடி வந்து ஒல்லியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக டீ ஷர்ட்டும் ஒரு 3/4 போட்டு நின்னா நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆயிருவோம்னு சொல்லி அவருக்கு யாரு நம்ப வச்சாங்க? இல்ல அவர் எப்படி நம்பி நடிச்சாருன்னு அது தெரியல. அட்லீஸ்ட் சின்ன வயசு கேரக்டருக்கு வேற யாராவது போடுற மாரி ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்ல ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாம அவரையே போட்டது கொஞ்சம் கூட அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாரியே இல்ல. அது ஒவ்வொரு ஆங்கிள்ல பார்க்குறப்போ ஓகே. ஸ்கூல் பையன் மாரி தான் ஓகே அப்படிங்கிற மாரி இருக்காரு. பட் ஆனா நம்ம பார்க்குறப்ப அந்த ஃபேஸ்ல அந்த மெச்சூரிட்டி, அந்த முதிர்ச்சி நல்லாவே தெரியுது. அதனால அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் கூட சரி ஓகே இது வந்து வீட்டோட ஜர்னி தானே. அப்ப வந்து சரத்குமார் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு, கஷ்டப்படுறான்னு காமிக்கிறதுக்காக சரத்குமாருக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம மாட்டி விட்டு தருவியா, தரமாட்டியா பாட்ட வந்து பேக்ரவுண்ட்ல போட்டுருவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டே இருந்தேன். அந்த மாரி நல்ல வேளை அந்த மாரி எதுவும் வரல. சித்தார்த்துக்குமே அது வந்து பெருசா ஒட்டல. அதுக்கு வேற யாராவது போட்டுருக்கலாம். அது வந்து போடாம அது அப்படியே போட்டாங்க. சித்தார்த்தே பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் வந்து உறுத்தலாவே இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து படம் ஃபுல்லாவே எமோஷனலா போனப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து நமக்கே ஏதாச்சு அவர் வந்து ட்ரெயின்ல காமிக்கிறப்ப டக்குன்னு கரு விழிகளை பேக்ரவுண்ட்ல போட்டு ஜோதிகாவ காமிப்பாங்களோ, அ அப்புறம் அ அ அந்த மாதிரி நமக்கே அப்படி தோணிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லா எமோஷனலாவே போயிட்டுருக்கு. கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாரி ஒரு இது தோணிட்டே இருந்தது. அது வந்து பெரிய நெகட்டிவ். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலா அட்டாச் ஆனாலுமே ஃபுல் லென்த் இந்த படத்த யாராவது உட்காந்து பார்ப்பாங்களா? எனக்கு படம் பார்க்கறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியான மாரியான படம், குடும்பஸ்த மாரியான படங்கள் வந்து ஒரு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரும். ஒரு ரீவாட்ச் வேல்யூ இருக்கும். அ அதே மாரி எல்லா ஏஜ் ஆஃப் பீப்பிளுக்கும் செட் ஆகும். எல்லாரும் வந்து பார்க்குற மாரியா இருக்கும். பட் ஆனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டைன் பீப்பிள் இன்னும் வந்து வீடு வாங்க வந்து இது முடியாதவங்க, அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அவங்க வந்து பார்த்து அ கனெக்ட் ஆயி அழுதுட்டு போவாங்களே தவிர, மத்தபடி இது வந்து மத்த எல்லாருக்குமே வந்து அ எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாரி இருக்குமானா, கண்டிப்பா அது டவுட்டு தான். அது பெரிய லேக் தான் அது. இந்த ஃபுல் லென்த்து ஒரு சோக மூவியாவே இந்த விக்ரமன் படத்துல லாலாலா பேக்ரவுண்ட்ல வர மாரி ஒரு சோக வயலின் வாசிச்சுட்டே இருக்க மாரியான ஒரு படம் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டா தான் இருக்கு. இந்த படம் பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து வீடு படம் தோணுச்சு. இந்த பாலு மகேந்திரா எடுத்த வீடு படம் வந்து அது ஒரு கல்ட் கிளாசிக். எப்பவும் அத ஏன் நம்ம கிளாசிக்ன்னு சொல்றோம்னு சொல்லி இந்த படம் பார்க்குறப்ப தான் தோணுச்சு. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வீடு தான் கனவு அப்படின்னா இந்த லைஃப் ஜர்னிய காமிச்சுட்டு, அத பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா வந்து அ கடைசியா டக்குனு ஏதேதோ ஆகுது. டக்குனு இவன் இவன் லைஃப்ல கேரியர மாத்தி வேற எங்கேயோ போறான். அந்த பொண்ணு கேரியர மாத்தி எங்கேயோ போகுது. டக்குனு இது பண்றாங்க. ஒரு வீட்ட வாங்கிட்டாங்க. பட் ஆனா அதில இருக்க சிக்கல்கள அவங்க பெருசா பேசவே இல்ல. இதில அவங்க இந்த டாபிக் எடுத்து பேசியிருந்தா நெறைய விஷயம் பேசியிருக்கலாம். ஆனா அந்த இதெல்லாம் அவங்க தொடவே இல்ல. ஆனா நீங்க வீடு விஷயத்தில பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கட்டுறவன் சிமெண்ட்ல ஏமாத்துறது, அந்த வீடு கட்டுற பொருட்கள ஏமாத்துறது, இன்ஜினியர் ஏமாத்துறது, அப்புறம் வந்து அந்த அந்த இடத்துக்கார இது பண்றது, அது காசு ரெடி பண்றதுக்காக, கட்டுறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த ஜர்னிய காமிக்கிறது. கடைசியாவும் ஒரு பிரச்சனை வருது, அந்த மாரின்னு சொல்லிட்டு, அதுவும் இளையராஜா பிஜிஎம்லாம் போட்டு அது நம்மள ஒரு மூடுக்கு கொண்டு போயி ஒரு ஃபுல்லா இது பண்ணிடுவாங்க. அதுவும் அந்த படமும் எமோஷனலா கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இதா இருக்கும். பட் ஆனா அது வந்து ஒரு எக்ஸாக்ட் ஜர்னிய காமிக்கும். அது ஒரு வீடு கட்டி அவங்க போறதுக்கான எக்ஸாக்ட் ஜர்னிய காமிக்கும். பட் ஆனா இந்த படத்துல அவங்களோட ஃபேமிலியோட ஜர்னிய காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஒரு மாரி எமோஷனலா மட்டுமே கொண்டு போணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி சொதப்புன மாரி தான் இருந்தது. மத்தபடி ஓகே தான். படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கணும். இந்த படம் ஓகே. ஓரளவுக்கு ஓகேவான படமா தான் இருந்தது. பெருசா எதுவும் அட்ராக்ட் பண்ணல. இந்த படம் நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். இல்ல பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு இந்த இந்த ரிவ்யூ கூட ஒத்து போடுறீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல நம்ம இதே மாரி இன்னொரு படத்தோட சந்திக்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.